பக்தி மன்ற அன்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய பக்தி மன்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இன்று கர்நாடக மாநிலத்தின் மேற்கு கடற்கரையில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவில் பற்றி பார்ப்போம். இது சக்தியின் அவதாரமான பார்வதி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட புகழ்பெற்ற திருத்தலம். இங்கு அம்மன் 3 தெய்வங்களின் சக்தியாக வழிபடுகிறார். மகாலட்சுமி, மகா சரஸ்வதி மற்றும் மகா காளி என மூவுருவ தேவிகளின் ஒரே வடிவமாக கொண்டாடப்படுகிறது. புராண கதைப்படி ஒரு காலத்தில் கமலேஸ்வரர் என்ற அசுரன் கடுமையான தவம் செய்து சக்தியிலிருந்து ஆசீர்வாதம் பெற்றான். அவன் தவறாக அந்த சக்தியையே துன்புறத் தொடங்கிய போது அம்மன் மூகாம்பிகை என்ற ரூபத்தில் அவனை வதம் செய்தாள். அதன் பிறகு அம்மன் இங்கு நித்தியமாக ஜோதி ஸ்வரூபமாக அருள் பாலிக்கிறார். கோவிலின் கருவறையில் சுயம்புலிங்கம் உள்ளது. அதில் ஒரு பாகம் சக்தியின் சக்தியையும் மற்றொரு பாகம் சிவனின் சக்தியையும் பிரதிபலிக்கிறது. இந்த கோவில் சிறப்பாக ஆதிசங்கரருடன் தொடர்புடையது. அவர் தியானத்தில் அமர்ந்தபோது அம்மன் அவருக்கு தாரகை வடிவில் அருள் பாலித்ததாக கூறப்படுகிறது. இங்கு தினமும் நடக்கும் சங்கீத வேத பாராயணம் மற்றும் நவராத்திரி திருவிழா உலகம் முழுவதும் பக்தர்களை ஈர்க்கும் பெருவிழா. இன்று வரை கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவில் அறிவு, செல்வம், ஆற்றல் என வாழ்க்கையின் 3 ஆசீர்வாதங்களையும் வழங்கும் தாயாக பக்தர்களின் மனதில் உயர்ந்த இடத்தில் உள்ளது. ஜனனி ஜனனி ஜகம்னி அகம்னி जननी जननी जगमनी अगमनी जगतारिणी परिपूरणिनी जगतारिणी परिपूरणिनी जननी जननी जगमनी अगमनी ஒரு மான் மழுவும் சிறு பூந்திரையும் சடைவார் குழலும் பிறைவாகணமும் சடைவார் குழலும் பிறைவாகணமும் கொண்ட நாயகனின் குளிதேகத்திலே நின்ற நாயகியே இடபாகத்திலே ஜெகன்மோகினி சிம்மவாகினி ஜெகன்மோகினி சிம்மவாகினி ஜெகன்மோகினி சிம்மவாகினி ஜனனி ஜனனி ஜகம்னி அகம்னி ஜகதாரிணி பரிபூரணினி சதுர்வேதங்களும் பஞ்சபூதங்களும் ஷண்மார்க்கங்களும் சப்ததீர்த்தங்களும் அஷ்டயோகங்களும் நவயாகங்களும் தொழும் பூங்கழலே மலை மாமக